अथवा व्योमकासारे नक्षत्रकुमुदान्विते पयोदशैवलाकीर्णे बात्ययं राजहंसवत् अथवा अयं व्योमकासरे नक्षत्रकुमुदान् அது இது அன்வயம் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன் मतलब எழுதிருக்கே மாதா अथवा अयं व्योमकासरे नक्षत्रकुमुदान्विते पयोदशैवलाकीर्णे राजहंसवत् भाति அப்படின்னு ஆக்கிருக்கேன் மாதா अथवा अव्ययं व्योमकासारे அர்த்தம் சொல்லட்டுமா மாதா அல்லது இந்திர சந்திரஹ வானமாகிய ஏரியில் இரவு நேர தாமரைகளாகிய நட்சத்திரங்கள் புடைசூழ பாசியாய் படர்ந்த மேகங்கள் பாசியாய் படர்ந்த மேகங்களில் அன்னம் போல ஒளிர்கிறது அப்படின்னு ஆகீர்ண ஆமா மாதா நான் அதை பிரிக்கிறேன் மாதா சென்டென்ஸா சொல்லுங்க உங்களோட மீனிங் இஸ் கரெக்ட் ஓகே மாதா अथवा अव्ययम व्योमकासारे व्योमकासारे வந்து அகாராந்த புல்லிங்க व्योमकासर शब्दः सप्तमी विभक्ति एकवचनம்னு எடுத்துட்டு இருக்கேன் காசாரனா லேக் व्योम ஸ்கை சோ வானமாகிய ஏரியில் அப்படின்னு எடுத்திருக்கேன் மாதா இது வந்து என்ன சொல்றாங்க சமாசமா மாதா ஆமா சமாசம் தான் व्योमा காசாரா ரெண்டு சப்தம் அப்போ व्योम காசாரே அல்ல व्योमा இதி காசாரே அப்படியும் வரலாம் இல்ல व्योमा ஏவ காசாரான்னு வரலாம் இத்தின்னு எடுத்துட்டு இருக்கேன் व्योम இதி காசாரே அப்படின்னா வானமாகிய ஏரியில் அப்படிங்கிற மாதிரி व्योम காசார சப்தமா எடுத்துட்டு சப்தமி விபக்தி ஏகவச்சனம் நக்ஷத்ர குமுத அன்விதே அப்படின்னு பிரிச்சிருக்கேன் நக்ஷத்ர குமுதான்விதேய அதுவும் அகாராந்த நக்ஷத்ர குமுதான்வித சப்தः சப்தமி விபக்தி ஏகவச்சனம் ஆக்சுவலி நக்ஷத்ர குமுத பிளஸ் அன்விதே அன்விதே வந்து அனு பிளஸ் இ பிரத்ய இ தாத்து பிளஸ் இக்த பிரத்யை தாத்து என்ன மாதா இன் கதௌ அந்த தாத்து தான் அச்சா இன் ஓகே நான் என்ன ஈன்னு எழுதிருக்கேன் ஒரு நிமிஷம் கதௌ ஆமா அதாதி டு கோன்னு எழுதிருக்கேன் இன் கதௌ தான் ஓகே இன் கதௌ எஸ் மாதா ஒரு நிமிஷம் அதாதி கணம் டு ஒரு நிமிஷம் பாலா மேடம் வாட் இஸ் யுவர் டவுட் எஸ் மாதா ஹரியோம் மாதா அந்த व्योमः காசாரே இருக்கு இல்லையா அது व्योमः காசாரஹ இவ உபமான உத்தரபத கர்மதாரயன்னு எடுத்துக்கலாமா மாதா ஏன்னா இதுல 3 வேர்டு வந்து அந்த மாதிரி இருக்கு இல்லையா நட்சத்திர குமுதக அதுவுமே வந்து அந்த மாதிரி இருக்கு அதனால கேக்கு व्योमा வந்து காசாரம் மாதிரி व्योमः காசாரஹ இவ அப்படின்னு எழுதிருக்கு எடுத்துக்கலாம் that is also good ஓகே தேங்க்ஸ் நீங்க அதுதானே சொன்னீங்க மாதா அது இன்னொன்னு வந்து அது சொன்னீங்க இல்ல व्योमा இதி அதாவது அயோத்தியா என்னும் நகரம் இவங்க என்ன சொல்றாங்க அதை விட பெட்டர் வந்து உபமான உபமேயமா எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் அப்ப நக்ஷத்ர குமுத இவ குமுதா நக்ஷத்ர குமுதா இவ எஸ் மாதா அதுவும் அது மாதிரிதான் அனு இன் தாத்து இக்த பிரத்யை அன்விதே ஓகே இதுல வந்து நக்ஷத்திர குமுத அன்விதேல வந்து சவர்ண தீர்க்க சந்தி வருது குமுதான்விதே அப்படிங்கிற இடத்துல அப்புறம் பயோத சைவலா கீர்ணே பயோத சைவல ஆகீர்ணே
இது வந்து பாசியாய் படர்ந்த மேகங்களின் நடுவில், அதாவது ஆகீர்ணம் அப்படின்னாக்கா மீன்ஸ் படர்ந்த அப்படின்னு போட்டுக்கலாம். ஸ்கேட்டர்ட், யா. படர்ந்த மேகங்களில் பயோத சைவலாகீர்ண சப்தக அகாராந்த புல்லிங்க தானே எடுத்துக்கணும். மத்த அது ஆகீர்ண வந்து புல்லிங்க. பயோத சைவலா கீர்ணே, ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது கர்மதார சந்திரனுக்கு தான். இது வந்து ஒரு எல்லாமே ஒரு கர்மதார இதுலதானே வருது இல்லையா? மத்தா எல்லாமே சந்திரனுக்கு அட்ஜெக்டிவா தாமா வருது. அட்ஜெக்டிவா, ஓகே. சந்திரன் இருக்கிற இடம், சந்திரன் நகழ்ற இடம் மீன்ஸ் பாசியாய் படர்ந்த மேகங்களின் நடுவில் அப்படிங்கிற மாதிரி அது போறது. பயோத சைவலா, அதாவது இந்த இடத்துல எப்படின்னா, ஏன்னா அடுத்தது வருது பாருங்க, அயம் ராஜஹம்சவத். அப்போ நீங்க முடியுங்கோ, அப்புறம் ஓகே மச்சா. பாசியாய் படர்ந்த மேகங்களில் பயோத சைவலா கீர்ண சப்தஸ்ய சப்தம விபக்தி ஏகவச்சனம். பாதி ஆல்ரெடி சொல்லியிருக்கு. பா தாத்து பிரஸ்மைபத்யாம் லட்லகார பிரதம புருஷே ஏகவச்சனம். அயம் இதம் சப்தஸ்ய மகாராந்த புல்லிங்க இதம் சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ராஜஹம்சவத், அதாவது அன்னத்தை போன்ற, ராஜ அன்னத்தை போன்ற போல இருக்கின்றது. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா வந்து வியோமகாசாரே நக்ஷத்திர குமுதான்விதே பயோத சைவல ஆகீர்ணே எல்லாம் அயம் ராஜஹம்சவத் பாதி. எல்லாமே வந்து சந்திரனுக்கு தான். ஓகே, எஸ் மாதா. ஓகே, அடுத்தது பண்ணட்டும் மாதா? பண்ணுங்க. அடுத்தது யார் பண்றேன்? வேற யாராவது பண்றாளா பாருங்க. மாதா சொல்லுங்கம்மா. நான் படிக்கலாமா? படிங்க கண்டிப்பா. பாசுரைஸ்தஸ்ய கிரணைஹி அபிவ்யாப்தா வசுந்தரா ஹைமத்ரவ விலிப்தேவ பாதி சர்வ மனோகரா. அவனுடைய ஒளி வீசும், அத வந்து இதுல வந்து பாசுரைஸ்தஸ்ய கிரணைஹி அபிவ்யாப்தா வசுந்தரா, பாசுரைஸ்தஸ்ய கிரணைஹி அபிவ்யாப்தா வசுந்தரா ஹைமத்ரவ விலிப்தேவ சர்வ மனோகரா பாதி அப்படின்னு எழுதியிருக்கேன் மேடம். அதுக்கு அவனுடைய ஒளி வீசும் கிரணங்களால் மூடப்பட்ட அல்லது நிரப்பப்பட்ட இவ்வுலகம் தங்க குழம்பு பூசப்பட்டது போல் அனைவரின் மனதை கவரும் வண்ணம் ஒளிர்கிறது அப்படின்னு எழுதியிருக்கேன். பாசுரைஹி அகாராந்த புல்லிங்க பாசுர சப்த திருத்தியா விபக்தி பகுவச்சனம். தஸ்ய தகாராந்த புல்லிங்க தத் சப்த ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். கிரணைஹி அகாராந்த புல்லிங்க கிரண சப்த திருத்தியா விபக்தி பகுவச்சனம். அபிவ்யாப்தா அபி பிளஸ் வி பிளஸ் ஆப் தாத்து பிளஸ் இக்த பிரத்யய ஸ்திரீலிங்க அப்படின்னு எழுதியிருக்கேன் மேடம். வசுந்தரா ஆகாராந்த ஸ்திரீலிங்க வசுந்தரா சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் வந்து ஹைமத்ரவ விலிப்தா ஆகாராந்த ஸ்திரீலிங்க ஹைமத்ரவ விலிப்தா சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இத வந்து ஹைமத்ரவேண விலிப்தா திருத்தியா தத்புருஷன் போடலான்னு எழுதிட்டு இருக்கேன் மேடம். இவ அவ்யயம் சர்வ மனோகரா ஆகாராந்த ஸ்ரீலிங்க சர்வ மனோகரா சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இத வந்து சர்வானாம் மனஹ ஹரதி இதி உபபத சமாசக அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்ப இதுல வந்து விசேஷம் நிறைய இருக்குமா? இருக்கு மேடம். ஆமா, ஹைமத்ரவ விலிப்தா அப்புறம் வந்து அபிவ்யாப்தா அதெல்லாம் வந்து வசுந்தராவுக்கு விசேஷணமா வருது மேடம், பூமிக்கு. அதே மாதிரி சர்வம் பூமி தான் அந்த வசுந்தராவுக்கு. சர்வ பாசுரைஹி கிரணைஹி
ஆஹ் அது வந்து அது வந்து இதுக்கு அந்த சந்திரமாசத்துக்கு மேடம். ஷைன், அதாவது அதான், பட் கரெக்ட். பாசுரைஹி கிரணைஹி அப்படிங்கிறது, கிரணைஹி பாசுரைஹி இஸ் அட்ஜெக்டிவ் டு கிரணைஹி, ரைட்? ஆமா ஆமா ஆமா, கிரணத்துக்கு அது ஒளிக்கின்ற கிரணங்கள் அப்படின்னு அப்படி, அதனால ஓகே. சோ வியாப்தாவோட இது சொல்லுங்க. வி அபி, அதோட அபி பிளஸ் ஆப் பிளஸ் இக்த பிரத்யய ஸ்திரீலிங்கம் போட்டிருக்கேன் மேடம். ஓகே. அதுதான், அது வந்து ஆப் வந்து 5PA. அடுத்து விலிப்தா. விலிப்தா வி பிளஸ் லிப்பு பிளஸ் இக்த. ஓ, அதை விட்டுட்டு இருக்கேன் மேடம், விலிப்தா எழுதல. அனாயிண்டட், அதாவது the earth is absorbed by its shining rays. It shines very beautifully as though it is anointed with golden fluid. Okay, that is the English translation I have written. Okay ma'am. Yeah. அடுத்தது யாராவது படிச்சிருங்க, எனக்கு முடிச்சிருவோம். இதை முடிச்சிட்டு நாராயணியம் போவோம். நான் முடிக்கிட்டோம் மாதா. வாசயன் ஜகதீம் சர்வாம் கணத்வாந்தம் வ்யபோகயன் சந்திரश्चन्द्र இவ பாதி ந தஸ்ய சத்ருஷ क्वचित्. சர்வாம் அன்வயம் வந்து சர்வாம் ஜகதீம் பாசயன் கணத்வாந்தம் வ்யபோகயன் சந்திரஹ இவ ஆபாதி தஸ்ய சத்ருஷக ந क्वचित्. முழு உலகையும் பிரகாசிக்க செய்து அடர்ந்த இருளை அகற்றும் சந்திரன் தன்னிகரற்று தங்கம் போலவே ஜொலிக்கிறான். அவனுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. பாசயன் வந்து பாஸ் தாத்து நிச் பிளஸ் சத்ரு மதா தகாராந்த புல்லிங்க பாசய சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஜகதீம் வந்து ஈகாராந்த ஸ்திரீலிங்க ஜகதி சப்த நித்யா விபக்தி ஏகவச்சனம். சர்வாம் வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்க சர்வா சப்த தித்யா விபக்தி ஏகவச்சனம். இந்த சர்வாம் ஜகதீம் வந்து விசேஷ விசேஷனம் மாதா. பாசயன் சந்திரக வந்து விசேஷ விசேஷனம் மாதா. அப்புறம் வந்து கனத் குவாந்தம் வந்து இது வந்து கன பிளஸ் குவாந்தம் விசேஷ விசேஷமா எடுத்துக்கலாமா மாதா, இல்ல கனம் ச தத் குவாந்தம் சன்னு கர்மதாரையில எடுத்துக்கணுமான்னு தெரியல மாதா. ஓகே. குவாந்தம் வந்து கனத் குவாந்தம் வந்து அகாராந்த நபும்சகலிங்க குவாந்தம் கிடையாதுமா, துவாந்தம். துவாந்தம் சம்யதா மாதா, சாரி மாதா. धनद ध्वांत शब्द है द्वितीय विभक्ति एकवचनम. व्यपोहयन வந்து வி உபசர்க கனம் துவாந்தம் நம்ம கர்மதாரையாவா எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கலாம். கனம் ச தத் குவாந்தம் ச துவாந்தம் ச. व्यपोहयन வி உபசர்க அப உபசர்க உக்தாது சத்ரு மதா. அப்ப சந்திர வந்து சந்திரஹ சந்திர விசர்கசி சகாரக அனந்தரம் ஸ்ருத்வ சந்தி. இவா பாதி வந்து இவ பிளஸ் ஆபாதி. இவ வந்து அவ்யயம், ஆபாதி வந்து ஆ பிளஸ் பாத் தாத்து பரஸ்மைபதி லட்லக்கார பிரதம புருஷ ஏகவச்சனம் மதா. ந அவ்யயம். தஸ்ய வந்து தகாராந்த புல்லிங்க தத்து சப்த ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். இந்த சதுருஷக வந்து எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல மாதா. அகாராந்த சதுருஷ சப்தம்னு எடுத்துக்கணுமா? ஆமா, அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும் இல்ல மாதா. ஓகே. அகாராந்த புல்லிங்க சதுருஷ சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். क्वचित வந்து அவ்யயம் தானே மாதா? அவ்யயம் தான். சோ இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த சந்திரஹ அந்த இடத்துல ஒரு சந்தி வருது. சந்திரஹ ஆம், கரெக்டா? ஆமா மத்த சகாரம் அப்புறம் சுத்வ சந்தி வருது மத்த. சுத்த சந்தி வருது. அப்புறம் ஆபாதி, இவ ஆபாதி. That is one sandhi here. சவர்ண தீர்க்க சந்தி வருது. நான் வந்து என்னன்னா 2 தடவை சந்திரன் வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா மாதா. ஒரு சந்திர வந்து சந்திரன், இன்னொன்னு வந்து கோல்டுன்னு எடுத்துட்டு இருக்கேன் மாதா. இல்ல அது
இல்ல அப்படி சந்திரனுக்கு வர்ணம் நிறைய, அதாவது இது எப்படின்னா, இவன் வந்து இந்த poet வந்து ரொம்ப வித்தியாசமா he wants to finish, he wants to என்ன சொல்றது, இந்த சந்திரா 2 தடவை நம்ம யூஸ் பண்ணினாலும், அதாவது சந்திரனை 2 தடவை, ஒண்ணு வந்து சந்திரஹ இவ ஆபாதி பாசயன் ஜகத்திம் கனத்வாந்தம் வியோபாகயன் சந்திரஹ. ஓகே, ஆமாட்டா. சோ சந்திரஹ அதாவது சந்திரஹ இவ ஆபாதி அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரன் மாதிரியே அவன் வந்து அதாவது டார்க்னஸையும் எடுக்கிறான். சந்திரன் வந்து இட் இஸ் லைக் சந்திரன் ஷைன்ஸ் லைக் த சந்திரன். ஓகே, சோ சந்திரனு அந்த இடத்துல ஒளியாவும், ஓகே, டார்க்னஸையும் எடுக்கிறான், ஒளியாவும். இட்ஸ் அ, நம்ம என்ன சொல்லுவோம், பாரடாக்ஸ். அது ஆக்சுவலி இங்கிலீஷ்ல we say it is a paradox. ஓகே, அப்போ வந்து இந்த மாதிரி, அதாவது சந்திரன் போலவே ஜொலிக்கிறான் ஆமா, அப்படின்னு அதாவது சொல்றீங்க. எப்படின்னா இட் இஸ் ஆல்சோ, நான் இது வந்து ரொம்ப இது பண்ணினேன் பிகாஸ் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் வை தட் poet has used. ஸோ இந்த இடத்துல வந்து he has also used, நம்ம வந்து கவிதால படிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து இந்த ஸ்லேஷ, இட்ஸ் அ பன் ஆன் த வேர்டு. சந்திராங்கிறதுல பன், அதாவது அந்த இருளை இது பண்ணி பண்றான். அப்போ இந்த சந்திரஹங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஓகே, ஸோ சந்திரா கேன் ஆல்சோ சே அ கிரேட் பர்சன், ரூலர், அந்த மாதிரி எல்லாம் கூட. ஸோ he is the ruler of the sky, there is no one equal to him. புரியுதா? ஆமாட்டா. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட், இது வந்து இட்ஸ் அ போய்ட்ரி, இட்ஸ் மிகைப்படுத்தப்பட்டது, அது வேற. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ஜஸ்ட், அதை நம்ம வந்து அலங்காரமா சொன்னோம்னா அது இதுக்கும் மேல அதிசயோக்தின்னு சொல்லுவோம். அதாவது where the thing is not there, it is being imagined in a great இது ஸ்கை ஸ்கிரேப்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸ்கை ஸ்கிரேப்பர்னா ஸ்கையவா தொடர்றது கிடையாது, பட் டால் பில்டிங்க்கு அந்த மாதிரி. ஸோ இங்க வந்து இவன் ஒரு ராஜா மாதிரி அங்க ஒளி வீசுறான். ஸோ ரெண்டு சந்திரனுமே ஒண்ணு வந்து இருளை எடுக்கிறாங்கிறது இருந்தாலும், சந்திரா இவ ஆபாத்தி, என்ன சொல்றா அந்த லாஸ்ட் லைன், சந்திர இவ ஆபாத்தி ந தஸ்ய சதிருஷ குவச்சித்துங்கிறான். ஸோ த poet wants to use an atishayokti here, alankaram, and he uses a slesha அந்த இடத்துல, a punning on the word also. He is also compared to a king. Okay, poetical allegory சொல்லுவோம் அதை. In English figure of speech we say it's an allegory, is compared, but here we can say it is an atishayokti which is highly used. Of course, though we have not studied atishayokti and all that, just but the kingங்கிற வேர்டுல வந்து is punning on that. அதுதான் பண்ணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரெண்டு விதமான மீனிங், அதான் ஸ்லேஷ. ஓகே, ஸோ ஐ திங்க் இதோட நம்ம இந்த லெசனை வந்து முடிச்சிட்டோம். கொஞ்சம் இதுல வந்து இந்த லெசன்ல வந்து there is a poetry இருக்கு அப்படின்னாலுமே நிறைய வேர்ட்ஸ் வந்து வெரி டிஃப்ரெண்ட்லி யூஸ்ட். அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருக்கான். he has used a lot of அந்த இருளை எடுக்கிறதுக்கு, டார்க்னஸ் பண்ணறதுக்குலாம் நிறைய வேர்ட்ஸ் he has used, and the comparison வந்து நல்லா கொண்டு வந்திருக்கான். லிட்ரரி வேல்யூ, the poetry has got a very literary value, but இன்னும் இதுல சந்தஸ் அலங்காரம்லாம் பண்ணினா நல்லா இருந்துச்சு. லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் ட்ரைங் இட், இட் வாஸ் குட். ஓகேம்மா, ஸோ நத்திங் டு டேக் அவே, தேர் இஸ் நோ டவுட் அபவுட் திஸ் போயம். நீ அடுத்த வாரம் நம்ம வந்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெசன் நான் பார்க்கணும். Mondays we are missing classes. That's why today I wanted to finish this lesson. Pitta putrayo sambhashana. Okay, these are all because எனக்கு என்னன்னா I want to finish the book. இனிமே நிறைய பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் நிறைய 1 minute.